வட இந்தியால பாஜக கிட்ட தாறுமாறா அடி வாங்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தென்னிந்தியால சுமூகமா பண்ணிக்கிட்டு இருக்கிற சில வேலைகள், அரசியல் ரீதியான வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆகாத ஓட்டத்தக்கல் எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு பண்ணு. ஆமாங்க, வட இந்தியால இமாச்சல் பிரதேச தவிர மத்த எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் உயிர் பிழைச்சு கூட வந்துருமா அப்படிங்கிற நிலைமையை தான் பாஜக உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா தென்னிந்தியால என்ன நிலைமை, நம்ம தமிழ்நாட்டில இருந்தே பார்க்கலாமே. திமுக கூட்டணியில இருந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணி 5 சீட்டு தான் வின் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் இருக்கிறாங்க. போன மார்ச் மாசம் திமுக கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை நவுட்டினவங்க இப்போ தாவேகா கூட்டணியில இருந்து ஒரு எம்பி சீட்டை நவுட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு முதல் ராஜ்யசபா எம்பி வரப்போறாரு, அது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த காங்கிரஸ் பிடிச்சிருச்சு. அடுத்து கேரளாவை பாருங்க, 3 பேர் சிஎம் ரேஸ்ல இருக்காங்க, கடுமையான போட்டி நிலவுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுமூகமா அந்த சிஎம் ரேஸை முடிச்சு சதீசன் அப்படிங்கிறவரை சிஎம் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகால டிகே சிவகுமார் முதலமைச்சராக்கி சித்தராமையாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே தெலுங்கானால அவங்க கவர்மெண்ட் தான் இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல காங்கிரஸ் தேசிய கட்சியா இல்லாம தென்னிந்திய கட்சியா சுருங்கிருமோ? உங்க கருத்து சொல்லுங்க.